11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி. மேட்ச் ஸ்டார்ட். கிரிக்கெட் யுனைடெட் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க கீகா. இன்னைக்கு WPL 3வது டே 4வது மேட்ச் முடிவடைஞ்சிருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் குஜராத் ஜெயண்ட்ஸ். ஒரு சீட் எட்ஜிங் த்ரில்லர், ஒரு ஹை ஸ்கோரிங் த்ரில்லருக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க ரெண்டு டீமுமே. ஸோ இந்த ரெண்டு டீம்ல இருந்தும் ஏகப்பட்ட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க முடிஞ்சு வித் போத் பேட் அண்ட் பால். அதை பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். யார் கூட அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம HPD ப்ரோ கூட. வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சரியான மேட்ச். 200+ குஜராத் ஜெயின்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதை ஃபர்ஸ்ட் பேசிடுறேன். குஜராத் ஜெயின்ஸ் மேட்ச் ஆன் மேட்ச் நேத்துமே பார்த்துட்டீங்கன்னா ஒரு 200+ யூபி வாரியர்ஸ் டீம்ஸ் அடிச்சாங்க. இன்னைக்கும் 200+ மேட்ச் ஆன் மேட்ச் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலான பேட்டிங் யூனிட் வச்சிருக்காங்க. கடந்த 3 சீசன்ல பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த டீம் தான் வேர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண டீம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லீஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண டீம் அப்படின்னா குஜராத் ஜெயின்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் இருந்துச்சு, வின் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே. பட் இந்த வருஷம் மெகா ஆக்ஷன்ல அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்குவாட ஒரு 2 ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸை மட்டும் கோர்ல வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மாத்தினாங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட் ஒரு SRS பேட்டிங் மாதிரி. ஆக்சுவலா அவங்களுமே ஆரஞ்சு, இவங்களுமே ஆரஞ்சு. ஸோ அந்த ஆரஞ்சு ஆர்மியோட வைப் இங்க அடிக்க ஆரம்பிச்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா 2 மேட்சுமே 200+. சரி பொலன்னு பொழந்து எடுத்துட்டாங்க. வர்றவங்க போறவங்களும் அடிக்கிறாங்க. அங்க SRSல எப்படி எல்லா பேட்டர்ஸுமே வர்றவங்க போறவங்க தான் சிக்ஸஸ் அடிக்கிற பேட்டர் மாதிரி இங்க வர்றவங்க போறவங்களும் பொழந்துட்டு இருக்காங்க. பட் டெல்லி கேபிட்டல்ஸுமே ஓரளவுக்கு டஃப் காம்படிஷன் கொடுத்தாங்க. ஐ திங்க் மேட்ச் அவங்களோட இதுதான், அதை பத்தி நம்ம பேசுவோம். அன்பார்ச்சுனேட்லி அந்த லாஸ்ட் ஓவர் அவங்களுக்கு சரியா அமையல. மேட்சை லூஸ் பண்ணிட்டாங்க, கையில இருந்த மேட்சை லூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு மேட்சோடைய இந்த பிளேயர் அப்படிங்கிற மாதிரி சொல்ற ஹீரோயின் அப்படின்னு சொல்லலாம். யாருன்னா சச் எ டிவைன்ஃபுல் டே அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு அவங்கதான் அவங்களுடைய டே. வயசாச்சுன்னு சொல்லவே மாட்டாங்க. சோஃபி டிவைன் பேட்டிங் தான் வந்தாங்க, போட்டு பொலன்னு பொழந்து எடுத்துட்டாங்க. சரியான அடி. ஒரே ஓவர்ல 32 ரன்ஸ். நேரானாவ 32 ரன் அடிச்சாங்க ஒரே ஓவர்ல. 4-4. அதுக்கப்புறம் 4 6 பேக் டு பேக். அதுக்கப்புறம் ஸ்ரீசாரணியே ஒரு 3 6 அடிச்சாங்க. அவங்க ஆக்சுவலா 95 செஞ்சுரி. அன்பார்ச்சுனேட்லி இன்னொரு செஞ்சுரியை மிஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஆக்சுவலா 99க்கு அவுட் ஆயிருந்தாங்க WPL RCBக்கு விளையாடும் போது. திரும்ப ஒரு 90s நர்வஸ் 90s திரும்பவும் அவுட் ஆயிருக்காங்க. 95க்கு இந்த டைம் அவுட் ஆயிருக்காங்க. 8 சிக்ஸஸ் அடிச்சாங்க. அதுல வந்து 7 சிக்ஸஸ் பார்த்துட்டீங்கன்னா 2 ஓவர்ஸ் அடிச்சாங்க. அதாவது இவங்களுடைய ஓவர்ஸ், நேரானாவுடைய ஓவர்ல 4 பேக் டு பேக் சிக்ஸஸ், ஸ்ரீசாரணியோடைய ஓவர்ல ஒரு 3 சிக்ஸஸ் அடிச்சாங்க. ஸோ சரியான பேட்டிங்கு. அதே மாதிரி பவுலிங்லயும் கலக்குனாங்க இன்னைக்கு. லாஸ்ட் ஓவர் மேட்சே முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது 7 ரன் டிஃபெண்ட் பண்ணணும். சக்சஸ்ஃபுல்லா டிஃபெண்ட் பண்ணி மேட்சை GG பக்கம், குஜராத் ஜெயின்ஸ் பக்கம் எடுத்துட்டு வந்தாங்க. ஒரு செமன் நாக். ஆக்சுவலா ஒரு எப்படி சொல்றது, ஒரு சீனியர் பிளேயர் அப்படிங்கறத வந்து காட்டிட்டாங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பிளேயர் அப்படிங்கறத வந்து காட்டிட்டாங்க. இந்த வருஷம் அவங்க இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்தும் ரிட்டையர் ஆயிட்டாங்க. இந்த வேர்ல்ட் கப்போட, இந்தியாவில இப்ப நடந்த வேர்ல்ட் கப்போட நியூசிலாந்து குவாலிஃபை ஆகல. ஸோ அந்த டைம்ல அவங்க ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இன்னுமே அவங்க விளாடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், போத் பேட் அண்ட் பால். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? குஜராத்தோட பேட்டிங் டிஸ்பிளே வந்து எப்படி நீங்க சொல்லியிருந்தீங்களே, அந்த ஆரஞ்சு சொக்கா போட்டதுனால சன்ரைசர்ஸ் வைப்ஸ் வருதுன்னு, அந்த ஒரு சன்ரைசர்ஸ் வைப்ஸை கண்ணுல காட்டுறாங்க. மேட்ச் நாங்க 200 அடிக்கிறோம். ஸோ இன்னைக்கு போன வேகத்துக்கு வந்து அவங்க 210ன்றதே வந்து நந்தினி சர்மா பிரில்லியன்ஸ்னாலதான் அந்த 210க்கு அவங்க ரெஸ்ட்ரிக்ட் ஆனாங்க. இல்லைன்னா இந்த ஸ்கோர் வந்து இன்னமும் ஏறி இருக்கும். ஆக்சுவலா இவங்க எய்ம் பண்ணது 230க்கு. எப்படி SRH வந்து IPL 300 எய்ம் பண்ணுதோ, குஜராத் ஜெயின்ஸ் இப்பெல்லாம் மேட்ச் எப்படியா 230 மேல எடுக்கணும்ன்ற மாதிரி எய்ம் பண்ணி ஆடுறாங்க. அதுக்கு அந்த ஃபவுண்டேஷனே எப்படியா கிடைச்சிருது. டிவைன் ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்துடுறாங்க. அதை வந்து ஆஷ்லி கார்னர் வந்து இப்ப யூட்டிலைஸ் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாருமே அந்த கேபிட்டலைஸ் பண்றாங்க. இன்னைக்கு வந்து இது வந்து இந்த ஸ்கோரை வந்து இவங்க டெல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதே பெரிய விஷயம். இந்த மேட்ச் வந்து ஒரு ஒன் ஆஃப் த சூப்பர் ஹை ஸ்கோரிங் த்ரில்லர். GG பக்கம் வந்து ஒரு ஃபுல் ஆஃப் இருந்துச்சு. கடைசி ஓவர்ல வந்து டெல்லி வந்து மேட்சை இழுத்து பிடிச்சிட்டாங்க. கடைசி கட்டத்துல திருப்பி வந்து ஸ்டார்டிங்ல GG பக்கம் இருந்துச்சு. லெஸ்லி லீ வந்து அடிச்சு கொடுத்து அதை வந்து கொண்டு வந்தாங்க இவங்க பக்கம், டெல்லி பக்கம். மறுபடியும் அவங்க லீ அவுட் ஆன உடனே கொஞ்சம் வந்து லைட்டா ஸ்லோ டவுன் ஆன மாதிரி இருந்துச்சு. திருப்பி இவங்க அடிச்சாங்க, லாரா உள்வார்ட் அடிச்சு மேட்சை ஃபுல்லாவே மாத்திட்டாங்கன்னு போது கடைசி ஓவர்ல டிவைன் வந்து மேட்சை கிராப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஈவன் பாயிஸ்டாவே போயின்னு இருந்துச்சு இந்த மேட்ச்.
ஸோ குஜராத்தோட பேட்டிங்ல எந்த ஒரு ஃபால்ட்டுமே நான் பார்க்கல இது வரைக்கும். ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட்டா தான் போயின்னு இருக்குது. இருந்தாலும் ஒரு ஏதோ இதையே அவங்க கண்டினியூ பண்ணாதான் உங்களால சர்வை பண்ண முடியும். ஏன்னா அவங்க பவுலிங் கோப் அப் பண்ண மாட்டேங்குது. இவங்க 200 அடிச்சா 190 ரன்னு தான் நாங்க வந்து கண்டெயின் பண்ண முடியும். நீங்க 210 அடிச்சா நாங்க 200 தான் கண்டெயின் பண்ணுவோம். அந்த மாதிரி 10 ரன்னுக்குள்ள தான் அவங்க கண்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே எவ்வளவு கிடைக்கிறீங்களே அதேதான், அதே நிலைமைதான். பவுலிங் யூனிட்டே அதே மாதிரி தான் இந்தியன் கோரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. இதுல கூட வந்து சோஃபி டிவைன் தான் அவங்களுக்கு வந்து ஒரு லீடு எப்படி எஸ்ஆர்ஜி கமின்ஸோ அந்த மாதிரி சோஃபி டிவைன் இருக்கிறாங்க. மேட்சுக்கு மேட்ச் 200 அடிச்சுட்டும் அந்த 200 அடிச்சும் நம்ம தோத்துருவோமா? ஏன்னா குஜராத் ஒரு ரெக்கார்டு இருக்குது, பேட் ரெக்கார்ட். இது வரைக்கும் நடந்த ஹையஸ்ட் சக்சஸ்ஃபுல் சேஸ்ல 4 வந்து டாப் 4, அந்த டாப் 4மே அகைன்ஸ்ட் குஜராத் ஜெயின்ஸ். இந்த ஒரு ஹோல்ஸ்ட் ரெக்கார்டு அவங்க ஹோல்ட் பண்ணினே இருக்கிறாங்க. அதனால ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு பக்குன்னு இருக்கும், இவன் 200 அடிச்சாலும் ஜெயிப்பானான்னு. அதுதான் குஜராத் ஜெயின்ஸ் வந்து உட்கார்ந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணும். இந்த மேட்ச் எப்படியோ அவங்களுக்கு வந்து தோக்க வேண்டிய மேட்ச் 7 runs in 6 balls ஈஸியா சேஸ் பண்ணிருக்கலாம். அன்பார்ச்சுனேட்டா டெல்லியால சேஸ் பண்ண முடியல. நேத்துக்கு போனா இல்ல இன்னொரு விஷயம், நேத்து 10 ரன்ல தான் போச்சு. அது வந்து மேட்ச் கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சிச்சு. பட் அதுமே ஒரு 200+ அடிச்சு 10 ரன் 4 ரன் அப்படிங்கிற ஜெயிக்கிறது உங்களுக்கு ரன் ரேட்டே பூஸ்ட் பண்ணாது. அந்த இடத்துலயுமே நீங்க சொல்ல போனா இவ்வளோ ரன்ஸ் அடிச்சுமே இந்த பவுலிங் வீக்னஸ் நம்ம காட்டுது. 200+ பேட்டிங் எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது ஒரு 10 ரன் 4 ரன் தான் அந்த மேட்சை வின் பண்றீங்க அப்படிங்கும் போது கிளியராவே தெரியுது பவுலிங் யூனிட் கொஞ்சம் வீக்கரா இருக்கு அப்படின்னு. ஏதோ ஒரு மேட்ச் இப்போ திடீர்னு இதே சுச்சுவேஷன் நாக் அவுட் முடி தொடர்ந்துச்சு அப்படின்னா இங்க வந்து 2 பாயிண்ட் எடுத்து நாக் அவுட் போயிருவாங்க அப்படின்னு வைக்கும் போது நாக் அவுட்ல இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்த நாக் அவுட் ப்ரெஷர்ல இந்த 10 ரன் 4 ரன் டிஃபரன்ஸ் வந்து நாக் அவுட் ப்ரெஷர்ல வின்னிங் மேட்ச் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஆக்சுவலா வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் நீங்க சொன்னீங்க, அந்த ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் வந்து இன்னைக்கு வந்து அவங்க யாரு இதுல பெனல்டி மேட் ஓவர் போட்டாங்களே, காஷ்வி கௌதம் தானே? அவங்க வந்து முதல்ல வந்து ஒரு பீமர் மாதிரி போட்டாங்க ஃபர்ஸ்ட் பாலே. அதுக்கப்புறம் ஒரு இது மாதிரி யாக்கர் மாதிரி போட்டாங்க பிளாக் பால்ல, அதுவும் நோ பாலா போச்சு. முதல் 2 பாலே அவங்க நோ பால் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதான் அந்த அந்த பீமர் வந்து சிக்ஸர் போக வேண்டியது, ஜமீமா அடிச்சு போயிருச்சுன்னு தான் அடிச்ச சிக்ஸர். பட் அந்த இடத்துல அனுஷ்கா சர்மாவுடைய பிரில்லியன்ஸ், அந்த அந்த ஒரு ஃபீல்டிங் சேவ்னால தான் மேட்சே சேவ் ஆயிருக்கு. ஆக்சுவலா தோத்தது 4 ரன் தான் தோத்தாங்க. எஸ், அந்த சிக்ஸர் நீங்க போயிருந்துச்சு அப்படின்னா மேட்ச் அப்பவே முடிஞ்சிருக்கும். லாஸ்ட் ஓவர்ல ஒரு 2 ரன் 3 ரன் அப்படிங்கும் போது தட்டி எடுத்திருப்பாங்க. இப்பவுமே 4 ரன் தான் தோத்தாங்க அப்படிங்கும் போது அந்த 6 எப்போ 5 ரன் சேவ் பண்ணாங்களா, 2 ஓடினாங்க, ஒரு நோ பாலுக்கு 1 ரன். அந்த இடத்துல 4 ரன் சேவ் பண்ணியிருக்காங்க. கரெக்டா அந்த 4 ரன் தான் டிஃபரன்ஸ் மேட்சை வின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும் போது எஸ் அந்த சேவ் காப்பாத்தி கொடுத்துச்சு. பட் அந்த ஓவர் நீங்க சொன்ன மாதிரி ப்ரெஷர்ல வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நோ பால் வேற போட்டாங்க. அது முடிஞ்சோட ஃப்ரீ ஹிட் பால் வந்து சூப்பரா போல்ட் பண்ணாங்க. பட் அதுவுமே ஒரு ஃபுட் நோ பால் ஆச்சு. அது மாதிரி ஒரு ப்ரெஷருக்குள்ளதான் மாட்டேங்கிறாங்க. இன்ஃபேக்ட் வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு மீம் டெம்ப்ளேட் மாதிரி தான். காஷி கௌதம் நினைக்கலாம் நல்ல வேலை மேட்ச் ஜெயிச்சிட்டோன்னு, நீ தப்பிச்சிட்டேன்னு சொல்றான் தான் சோஃபி டிவைன் சொல்லணும் உங்களை பார்த்து. அந்த மாதிரி எப்படியோ தப்பிச்சு இருக்கிறாங்க. இதையே சோஃபி டிவைன் எல்லா மேட்சும் காப்பாற்றணும்னு நம்பின்னு இருந்தாங்கன்னா அது ஒரு பர்டனும் ஆகும். கொஞ்சம் குஜராத் ஜெயின்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும் அவங்க பவுலிங்ல. அண்ட் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட் ஆஷ்லி கார்ட்னரே இந்த பெனால்டி மேட் ஓவருக்கு முன்னத்த ஓவர் 19 ரன் கன்சிடர் பண்ணாங்க. அந்த ஓவர் தான் கேமே சேஞ்ச் பண்ணுச்சு. அந்த ஓவர் ஒரு ஓவர் நல்லா இழுத்து பிடிச்சி போட்டிருந்தாங்க அப்படின்னா ரெக்வயர்ட் ரன் ரேட் ஏறி இருக்கும். அந்த ஓவர்ல அவங்க சொதப்பி அப்பவுமே அவங்களுக்கு வந்து 29 in 12 அப்படி இருந்துச்சு. அந்த ஒரு 2 நோ பாலு, அதுக்கப்புறம் லாரா உல்வர்ட் வந்து ஒரு 2 காட்டுனாங்க. மேட்ச் அந்த இடத்துல அப்படியே கை நழுவி போயிருச்சு, முடிஞ்சுன்னு நினைச்சாங்க. சோஃபி டிவைன் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை காட்டினாங்க. லாஸ்ட் ஓவர் ஜெமிமாவுடைய விக்கெட், லாரா உல்வர்ட்டோடைய விக்கெட், 2 எப்படி சொல்றது, சோஃபி டிவைன் இன்னைக்கு எடுத்த அந்த 2 லாஸ்ட் ஓவர்ல எடுத்த 2 விக்கெட்டுமே ஒன் ஆஃப் த சீரியஸ் மேட்ச் வின்னர்ஸ். ஆக்சுவலா லாரா உல்வர்ட் வேர்ல்ட் கப்ல 2 செஞ்சுரி நாக் அவுட்ல இந்த மாதிரியான ஸ்டேஜ்ல அடிச்சவங்க. ஜெமிமா ராட்ரிக்ஸ் ஆஸ்திரேலியா செமிஃபைனல் அடிச்சு இப்ப ரீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ண 2 பேருடைய விக்கெட், 2 பேர் அந்த பார்ட்னர்ஷிப்ல இருக்கும்போது அவங்க அந்த ப்ரெஷர் எடுக்கல. சொல்ல போனா ஆஷ்லி கார்ட்னருக்கும் இவங்களுக்கும் காஷ்வி கௌதமுக்குமே ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆக்சுவலா ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. அந்த டைம்லயே அவங்க அந்த ப்ரெஷரோட போட்டு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதிக ப்ரெஷர் வந்து சோஃபி டிவைனுக்கு தான் இருந்திருக்கும் இந்த லாஸ்ட் ஓவர் 7 to டிஃபன் அப்படிங்கும் போது. பட் அது அவங்க வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு பெர்ஃபெக்டா போட்டு கேமை சீல் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் இதே மாதிரி எல்லா மேட்சுமே இருக்காது.
ஸோ அந்த இடத்துல வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா இப்ப இந்த 10 ரன் 4 ரன்ங்கிற டிஃபரன்ஸ் வந்து எல்லா நாளுமே இருக்காது. நான் சொன்ன மாதிரி இந்த நாக் அவுட்ஸ் எல்லாம் போகும்போது கண்டிப்பா அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஹை ஸ்கோர் அடிக்கும் போது ஃபர்ஸ்ட் இந்த ஹை ஸ்கோர் அப்படிங்கிறது டிஃபெண்ட் பண்ண தெரியும். ஒரு நல்ல ஒரு மார்ஜின்ல வின் பண்றதுக்கான வழியை தான் குஜராத் ஜெயின்ஸ் பார்க்கணும். ஸோ அதெல்லாம் தொடர்ந்து 2 நாள் ஆக்சுவலா நேத்தும் இன்னைக்குமே பார்த்துட்டீங்கன்னா வின் பண்ணிருக்காங்க, 4 பாயிண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அப்படிங்கும் போது ஓகே 4 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் இந்த நீங்க ஃபர்ஸ்டே மென்ஷன் பண்ண மாதிரி தான் ஒரு சின்ன டோர்னமெண்ட் இது. இதை 2 மேட்ச் தோத்தாங்க அப்படின்னா அடுத்து வர எல்லா மேட்சுமே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி இப்ப 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ பாயிண்ட்ஸ் டாப்ல இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு 2 மேட்ச் லக்ல வந்திருக்கு. அப்படிங்கும் போது இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், என்ன மிஸ்டேக், ஏன்னா இது வின் அப்படிங்கறது என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு டீமுக்கும் ஓகே நம்ம தான் வின் பண்ணிட்டோம்ல, இது எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படிங்கிறத பார்க்காம விட்டுட்டாங்க அப்படின்னா அது வந்து பின்னாடி வந்து இந்த இடத்துல ஒரு நாக் அவுட்டா வரும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச் வரும்போது அந்த இடத்துல பாதிக்கும். வின் பண்ணியிருந்தாலுமே எப்படி இவ்வளவு ரன்ஸ் அடிச்சும் நம்ம ஏன் இவ்வளவு க்ளோஸா வந்தாங்க அப்படிங்கிற விஷயத்துல அவங்க எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா தான் டீம் நல்லா இருக்கும். இப்போதைக்கு சேஃப், 2 வின், டேபிள் டாப்ல இருக்காங்க. பட் லூப் ஹோல்ஸ் என்ன அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணும். ஏன்னா ஒரு கம்ஃபர்டபுளான வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அடுத்த கேமுக்கு ஹெட் ஆகலாம். இப்ப இந்த கம்ஃபர்டபுளான வின் பண்ணலாம், போராடிதான் வின் பண்ணிருக்காங்க. அப்படிங்கும் போது சில பல விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறேன் குஜராத் ஜெயின்ஸ். அதே மாதிரி அங்கிருந்து நம்ம அப்படியே பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம சில விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸுக்கு நேத்து டெபியூ ஆன நந்தினி சர்மா, நீங்க சொல்லியிருந்தீங்க நேத்தே அவங்களுடைய மும்பை இந்தியன்ஸ்க்கு எகென்ஸ்டா பவுலிங் சூப்பர்வா இருந்துச்சு அப்படின்னு. 194 கன்சீட் பண்ணும்போது அவங்களுடைய பவுலிங் மட்டும் தனியா தெரிஞ்சிச்சு. 2 விக்கெட்ஸ் எடுத்தாங்க, 2 இம்பார்ட்டன்ட் விக்கெட்ஸ். சில பல பால்ஸ் எல்லாம் ரொம்பவே சூப்பர்வா பவுல் பண்ணியிருந்தாங்க. மும்பை இந்தியன்ஸ் பேட்டர்ஸ் ஸ்ட்ரகிள் பண்ணவே வச்சாங்க. இன்னைக்கு லாஸ்ட் ஓவர் எல்லாருமே ரன் கன்சீட் பண்ணி ஆக்சுவலா இந்த ஸ்கோரை வந்து 210, 220, 230 போக வேண்டிய ஸ்கோரை 210 அந்த ரேஞ்சில் வச்சதுக்கு முக்கியமான காரணம் நந்தினி சர்மா. 5 ஃபார் WPL 4th பிளேயர் டு ரிஜிஸ்டர் ஹேட்ரிக், அந்த ஒரு ரெக்கார்டும் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் இது செகண்ட் கேம், நேத்து டெபியூ ஆகி. ஸோ அந்த எப்படி சொல்றது அவங்களுடைய லைஃப் சர்க்கிள் அப்படி லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த வருஷம் தான் அவங்களுக்கு சைன் பண்றாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். நேத்து முதல் மேட்சே வாய்ப்பு கிடைக்குது, 2 விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. அடுத்த நாள் திரும்ப வராங்க 5 ஃபார் WPL 4th பிளேயர் டு ரெஜிஸ்டர் ஹேட்ரிக். இன்னைக்கு பர்பிள் கேப் லீடர் போர்ட்லயே அவங்க தான் ஃபர்ஸ்டா இருக்காங்க, பர்பிள் கேப் வாங்கிட்டு போறாங்க. ஸோ அப்படிங்கும் போது எப்படி அந்த பவுலிங்கும் நீங்க சொன்ன மாதிரி ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அந்த லாஸ்ட் ஒரு ப்ரெஷர் ஓவர் என்ன எல்லா பவுலர்ஸுமே எபோவ் 10 அப்படின்னு போகும்போது இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பாராட்டியே ஆகணும். இந்தியாவுக்கு இன்னொரு WPL மூலியமா ஏகப்பட்ட பிளேயர்ஸ் விளையாண்டாங்க. நம்ம நேற்று பேசியிருந்தோம், WPL இருந்து ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்து வந்தாங்க இந்த வேர்ல்ட் கப் விளையாண்டாங்க அப்படின்னு. ஸோ அடுத்த ஒரு எப்படி சொல்றது அடுத்த சில பிளேயர்ஸ் உருவாகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நந்தினி சர்மா. ஸோ இன்னும் தொடரும் அப்படின்னு நம்புறோம். இந்த பர்பிள் கேப் லிஸ்ட்லயே அவங்க நேம்ஸ் இருக்கும். மேபி டோர்னமெண்ட் எண்ட் ஆகும்போது பர்பிள் கேப் எடுத்துட்டு கூட போகலாம். தொடரும் அப்படின்னு நம்புறோம். 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து அப்படியே கண்டினியூ ஆகும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க நந்தினி சர்மாவுடைய பவுலிங்? நேத்தே நீங்க நிறைய சொல்லியிருந்தீங்க, பட் இன்னைக்கு இன்னும் சூப்பரா பவுல் பண்ணியிருக்காங்க. இது எப்படின்னா நம்ம WPL வந்ததுக்கு அப்புறம் லாட் ஆஃப் இந்தியன் பிளேயர்ஸ் எஸ்பெஷலி பேஸ் பவுலர்ஸ் அதிகம் அடையாளம் காணப்படுறது வந்து WPL வந்ததுக்கு அப்புறம் தான். WPL முன்னாடி வரைக்கும் இந்தியாவில் பேஸ் பவுலர்ஸ் எல்லாம் இருந்தாலும் இந்த WPL வந்ததுக்கு அப்புறமான அந்த எக்ஸ்போசர் வந்து அதிகமா இருக்குது, அதாவது டபுள் மடங்கா இருக்குதுன்னு அந்த மாதிரி லாட் ஆஃப் பேஸ் பவுலர்ஸ் வெளியே வராங்க. அதுல வந்து ஒரு டைமண்டா நமக்கு இது வந்து இப்ப இருக்கிறது அமன்ஜோத் கவுருக்கு அப்புறம் அடுத்த ஒரு ஸ்ட்ரைக்கிங் டைமண்டா நான் வந்து இவங்களை பாக்குறேன், நந்தினி சர்மா. இந்த வேஷி பவுல்ஸ் நான் தான் நேத்தே சொல்லியிருந்தா ஒரு புவனேஷ்குமார மிக்ஸ்டு மாதிரி டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி தெரியுறாங்கன்னு. அதே மாதிரிதான் போட்டுக்கின்னு இருக்கிறாங்க. ஒரு ட்ராப் மாதிரி வச்சிடுறாங்க. அவங்க லெஸ்லியை முன்னாடி வர வச்சுட்டு ஒரு தீபக் சகர் எப்படி போடுவார், ஒரு புவனேஷ்குமார் எப்படி போடுவார், கீப்பரை முன்னாடி வச்சுட்டு கரெக்டா அந்த லைன்ல ஸ்டெம்ப் லைன்ல முட்டிக்கிட்டே போடுவாரு. அதே டாக்டிக்கை இவங்க யூஸ் பண்றாங்க. இந்தியா ஒன்ஸ் அகேன் ஸ்ட்ரைக் கூடிய சீக்கிரமே நந்தினி சர்மா வந்து இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல டெபியூட் ஆகிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. she can be a crucial member. இது வரைக்கும் இந்தியா ODI வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டாங்க. அடுத்த டார்கெட் வந்து T20 வேர்ல்டு கப்பா தான் இருக்கும். இந்த T20 வேர்ல்டு கப்புக்கு நந்தினி சர்மா
இந்த சீசன் அவங்களால போக முடியலனாலும் மேபி மிஷன் 28ல அவங்களுக்கான கதவுகள் திறக்கப்படலாம். 2 வருஷம் டைம் இருக்குது. டோர்ஸ் ஆர் ஓப்பன் ஃபார் நந்தினி சர்மா ஃபார் த இன்டர்நேஷனல் கிரிக்கெட். அந்த ஒரு எக்ஸ்போசர் இந்த WPL கிடைச்சிருக்குது. அந்த ஒரு டெத் ஓவரை போட்டதும் வந்து போட்ட விதம் நேத்தே நான் சொல்லியிருந்தேன். நிக்கோலா கேரி வந்து வச்சு பொழந்துக்குன்னு இருந்தாங்க. அந்த டைம்ல வந்து ஒரு பிளாக் ஹோல்ல போட்டு விக்கெட்டை எடுப்பாங்க. கரெக்டா ஒரு ஸ்டெம்புக்கு அப்படியே அடிக்கும். அந்த மாதிரியான ஒரு பிளாக் ஹோல்ல இந்த மாதிரி அடிச்சு ஆடின்னு இருக்கிற சமயத்துல அந்த பிளாக் ஹோல்ல போடுறதுக்கு அந்த ஒரு பிளான், எக்ஸிகியூஷன், மைண்ட் செட் எல்லாமே உங்களுக்கு பக்காவா இருந்தாதான் உங்களுக்கு அது வரும். அது அவங்க கிட்ட இருக்குது. ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டாரா நான் நந்தினி சர்மாவை நான் ரேட் பண்றேன் இந்தியாவோட ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்ல. நேத்து நீங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க லெஸ்லி லீயை பத்தி. மாட்டுச்சுன்னா கண்டிப்பா WPLல செஞ்சுரியை அடிச்சிருவாங்கன்னு. இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. ஒரு சேசிங்ல உங்களுக்கு வந்து அதை கம்போஸ் பண்ணி கொண்டு போனாங்க. நம்ம நேத்தே சொன்னோம் அவங்களை ட்ராப் பண்ணா இது பண்ணாங்கன்னு. இன்னைக்கும் ட்ராப் பண்ற மாதிரி பவுலிங் எல்லாம் போட்டாங்க. அவங்க இடுப்பு கிட்ட எல்லாம் போட்டுன்னு தான் இருந்தாங்க. இருந்தாலும் அதை டேக்கிள் பண்ணி ரன்ஸை வந்து ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்றதா இருக்கட்டும், எந்த இடத்துல வந்து அவங்க வந்து சிங்கிளோட அவங்க நிக்கல, டபுள்ஸா அவங்க ட்ரை பண்ணாங்க. ஆல்சோ கிளியர் ஹிட்டிங், அந்த ஒரு ஷியர் பவர் ஹிட்டிங் அவங்க நம்ம கண்ணு முன்னாடி காட்டினாங்க. நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைச்சது. நான் இன்னைக்கு செஞ்சுரி அடிப்பாங்கன்னு பெருசா நம்பினேன். அன்பார்ச்சுனேட்டா அவங்களால செஞ்சுரி அடிக்கல. அவங்க இன்னும் ஒரு 2 ஓவர் நின்றுந்தா இவங்க வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஒரு ஓவர் முன்னாடியே மேட்ச் ஜெயிச்சு கூட கொண்டு வந்திருக்கலாம். அன்பார்ச்சுனேட்டா அதை பண்ண முடியல. எனக்கு டெல்லியில வந்து ஒரு 2 பிளேயர்ஸ் இன்னமும் ஒரு பிலோ பார்ல இருக்கிற மாதிரி தெரியுது. ஒன்னு கேப்டன் ஜெனிமா ரோட்ரிக்ஸ், இன்னொன்னு வந்து வைஸ் கேப்டன் ஷஃபாலி வரணும். இவங்க 2 பேருமே முழிச்சுக்கணும். டெல்லியில என்னை பொறுத்த வரைக்கும் இது நந்தினி சர்மா பவுலிங்ல வந்து நல்லா பண்றாங்க. அதே சமயம் பேட்டிங்ல வந்து அந்த இந்தியன் கோர் இன்னும் கிளிக் ஆகாத மாதிரி இருக்கு. ஜெனிமா, இவங்க ஷஃபாலி வர்மா, இவங்க 2 பேருமே முழிச்சுக்கினாங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் எப்ப டீம்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அது வந்து ஒரு மென்டல் அட்வான்டேஜை கொடுக்கும் டீமுக்கு. டீமோட முறையில பூஸ்ட் பண்றது கேப்டனும் வைஸ் கேப்டனோட பங்கு மிக முக்கியமா நான் பாக்குறேன். அந்த ஒரு ரோலை வந்து இவங்க 2 பேரும் கூட சீக்கிரத்துல பண்ணணும். ஏன்னா டெல்லி வந்து ஆல்ரெடி 2 மேட்ச் தோத்துட்டாங்க. 25% ஆஃப் த டோர்னமெண்ட் முடிஞ்சிடுச்சு. இன்னும் 6 மேட்ச் இருக்குது. அந்த 6ல 6 ஜெயிச்சாதான் பெஸ்ட் கேஸ் சினாரியோ திருப்பி ஃபைனல் போக முடியும். இல்லைன்னா WPLோட சிஸ்டம் எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்றேன், டாப் ஆஃப் த டேபிள்ல முடிக்கிறவங்க ஃபைனலிஸ்ட் ஆவாங்க. அந்த நம்பர் 2 நம்பர் 3ல இருக்கிறவங்க அந்த ஒரு குரூஷியல் எலிமினேட்டர் ஆடிதான் ஃபைனலுக்கு போய் ஆகணும். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு டூ ஆர் டே ஸ்கிப் பண்ணிட்டு போற ஒரு அட்வான்டேஜ் கோல்டன் டிக்கெட் வந்து டாப் 1 பொசிஷன் தான். அந்த டாப் 1 இப்ப பிடிக்கணும்னா டெல்லிக்கு வந்து 6 out of 6 ஜெயிச்சே ஆகணும். இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்க, 3 சீசன்லயுமே அந்த டாப் 1 டெல்லி கேபிட்டல்ஸ், ஸ்ட்ரெயிட்டாவே ஃபைனல் போன டீம் டெல்லி கேபிட்டல்ஸ் தான். 3 சீசனுமே அவங்க வந்து நம்பர் 1 பொசிஷன்ல பினிஷ் பண்ணி டைரக்டா ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி கப்பு தான் மிஸ் ஆயிருச்சு. அப்ப இருந்த கேப்டன் வேற, அது நம்ம நேத்தே பேசியிருந்தோம். அந்த கேப்டன் வேற ஒரு புது டிரான்சிஷன்ல இருக்கிறாங்க டெல்லின்னு. டிரான்சிஷன்ல டீமை நல்லா கொண்டு வந்துட்டாங்க. நம்ம வந்து பேசியிருந்தோம் கீப்பர் இல்லாம டெல்லி எப்படி பண்ணணும், அந்த கீப்பருக்கான பிரச்சனையே இல்லை, எங்களை லெஸ்லியே போதும். அவங்களும் அவங்களோட கான்ட்ரிபியூஷனை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ஹெவிலி டிபெண்டன்ட் பிளேயர்ஸ், ரீடைன்டு ஸ்டார்ஸ், இவங்க 2 பேரும் அவங்களால இதை கொடுக்கணும். எனக்கு என்னவோ அனபிள் சதர்லாண்ட் இவங்க டெல்லி லைட்டா மிஸ் பண்றாங்களோன்னு தோணுது பவுலிங் பர்பஸ்ல. இதை பத்தி ஒரு தாட்ஸ் என்ன? நான் நேத்தே பேசணும்னு நினைச்சேன் அனபிள் சதர்லாண்டை பத்தி. அவங்க ஆக்சுவலா பவுலிங்ல மிஸ் பண்றது அனபிள் சதர்லாண்ட் தான். மெக்லானிங் இருக்கும்போது அனபிள் சதர்லாண்டை வச்சு நடுவில் ஒரு 2-3 ஓவர் ஓட்டுவாங்க. அந்த 2-3 ஓவர் அப்படின்னு இல்லை, பெர்ஃபெக்டா. நம்ம IPL மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து ஜஸ்பிரீத் பும்ராவை எப்பப்பெல்லாம் இந்த ஆபத்து வருதோ ஜஸ்பிரீத் பும்ராட்ட பால தூக்கி தருவாங்க. மெக்லானிங் அனபிள் சதர்லாண்ட் தான் அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்க. எப்பப்பெல்லாம் ஆபத்து வருதோ என்னமா ஒரு ஓவர் அவங்க மேட்ச். அது நான் சொல்லியிருந்த ஒரு விஷயம், டெல்லி கேபிட்டல்ஸ் நாட் அ டீம் சின்ஸ் இட்ஸ் பிகினிங் லாஸ்ட் சீசன் வரைக்கும். மெக்லானிங் இருக்க வரைக்கும் டெல்லி கேபிட்டல்ஸ் எகெயின்ஸ்டா நீங்க 160 ரன் 170 ரன் அடிக்கிறதே வந்து பெரும் பாடு. ஏதோ 1-2 மேட்ச் தான் இந்த மாதிரி போகும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பவுலிங் ரொட்டேஷன் சூப்பரா இருக்கும். நான் மெக்லானிங்குடைய கேப்டன்ஷிப்பை பத்தி சொல்லும் போது நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் அனபிள் சதர்லாண்டை மிஸ் பண்றாங்க. அதே மாதிரி மெக்லானிங்குடைய கேப்டன்ஷிப்பையும் மிஸ் பண்றாங்க. ஏன்னா மெக்லானிக்கு இந்த டீமை கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த டீம்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா மரிசன் கேப், லாரா உல்வர்ட், 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நீங்க வந்து டாப் 7 பேட்டிங் ஆர்டர்லயே வச்சுட்டீங்க. உங்களுக்கு ஸ்பின்னர்னு பாத்துட்டீங்கன்னா கீழே உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி சினில் ஹென்ரியும்
ஒரு ஃபாஸ்ட் பவுலர், நீங்க 3 ஃபாஸ்ட் பவுலர் நீங்க டாப்லயே கவர் பண்ணிட்டீங்க உங்க பேட்டிங்க வச்சுட்டு. அப்படிங்கும் போது இந்த மாதிரியான பவுலிங், இந்த மாதிரியான யூனிட் எல்லாம் கொடுக்கும் போது நீங்க மெக்லானிங் மாதிரியான ஒரு கேப்டன் கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு 150 160 அந்த பார் ஸ்கோரை விட கம்மியான ஸ்கோர்ல அவங்க உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி தருவாங்க. இந்த இடத்துல ரெண்டு ரெண்டு காஸ்ட்லி மிஸ் அவங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா அனபல் சதர்லாண்ட் இல்லாதது, இன்னொரு விஷயம் மெக்லானிங் அவங்க தவற விட்டது. ஜெமிமா ரோட்ரிக்ஸை நம்பி போனாங்க. நான் ஜெமிமா ரோட்ரிக்ஸை பத்தி அடுத்து பேசலான்னு வந்தேன். அப்படியே அப்படியே கண்டினியூ பண்ணிடுறேன் அவங்களுடைய கேப்டன்ஷிப்பை பத்தி. ஒரு புது கேப்டன் தான், இது வரைக்கும் இந்தியன் டீம் பெருசா லீட் பண்ணது கிடையாது அவங்க. அதே மாதிரி ஒரு புது கேப்டன் அப்படிங்கும் போது கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் ஒரு லேர்னிங் பீரியட் இருக்கும். நான் நேற்றே சொன்ன மாதிரி அது சீக்கிரமே கத்துப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா லாரா உல்வர்ட் மாதிரியான ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் கேப்டன், சவுத் ஆப்பிரிக்காவை வேர்ல்ட் கப் ஃபைனல் வரைக்கும் லீட் பண்ணிட்டு போன ஒரு கேப்டன் இருக்காங்க. ஸோ அது வந்து அந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இன்னைக்கு மேட்ச் நேற்று வந்து ஒரு 184, இன்னைக்கு வந்து ஒரு 200+ அப்படிங்கும் போது அந்த பவுலிங் ரொட்டேஷனை வந்து நான் கொஞ்சம் ஒரு வீக்கா நான் பாக்குறேன். அவங்களுடைய பவுலிங் ரொட்டேஷன் அண்ட் ஃபீல்ட் செட்டப் வந்து கொஞ்சம் சரியா இல்லையோ, கொஞ்சம் சுமாரா இருக்க மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா பவர் பிளேயுடைய லாஸ்ட் ஓவர் ஸ்னேரானாக்கு கொடுத்தாங்க 32 ரன் அந்த ஓவர்ல போச்சு. ஆக்சுவலா தான் மேட்ச் டேர்னிங் ஓவரா இருந்துச்சு. 4 ரன் டிஃபரன்ஸ் அப்படிங்கும் போது இந்த 32 ரன் அப்படிங்கறதுல ஒரு 2 6 ஒரு சிக்ஸ் கம்மியா இருந்தா கூட மேட்ச் வந்து கொஞ்சம் கம்மி, எப்படி சொல்றது, ரன்ஸ் கம்மியா இருந்தா கூட ஒரு அட்வான்டேஜ் தான் அப்படின்னு பாக்குறோம். அந்த மாதிரி சில பல ஓவர்ஸ் அந்த பவர் பிளே முடிச்சுட்டு கூட நீங்க ஸ்பின்னருக்கு கொடுத்துருக்கலாம், ஸ்னேரானாவை கொண்டு வந்திருக்கலாம். நீங்க வந்து 6வது ஓவருக்கு முன்னாடியே வந்து ஃபீல்டர் எல்லாம் உள்ள இருக்கும் போது நீங்க சோஃபி டிவைன் மாதிரியான ஒரு ஹிட்டர் இருக்கும் போது நீங்க அந்த அந்த ஒரு ரிஸ்க் ஏன் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். நேத்து வந்து நம்ம இந்த விஷயத்த பத்தி பேசியிருந்தோம். ஆஷ்லி கார்னருடைய கேப்டன்ஷிப்ல நேத்து வந்து ராஜேஸ்வரி கெய்க்வாடுக்கு ஓவரே கொடுக்கல பிபி லிச்ஃபீல்ட் இருக்கும் போது அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அந்த இடத்துலயுமே நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு ஓவர் 2 ஓவர் கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தோம். பட் இன்னைக்கு அதுக்கு நம்ம பேசுறதுக்கு மாறாதான் நடந்திருக்கு. வந்து ஒரு ரிஸ்க் எடுத்தாங்க ஜெமிமா ரோட்ரிக்ஸ். பட் அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா போச்சு. 32 ரன் இன்னொரு ஓவர் பவர் பிளேவா சூப்பரா எண்ட் பண்ணாங்க. நேற்று நீங்க சொன்ன மாதிரி ஒரு 50 60 பவர் பிளே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க. குஜராத் ஜெயின்ஸ் அப்படிதான் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேயர், ஹிட் பண்ணக்கூடிய ஒரு பிளேயருக்கு இந்த மாதிரியான ரிஸ்க் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு லிட்டில் பிட் ஆஃப் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இன் கேப்டன்ஷிப் அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். போக போக கத்துப்பாங்க. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் இப்போ வரைக்கும் நான் கேப்டன்ஷிப் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி போத் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் அந்த ப்ரெஷர் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் நீங்க சொல்ற மாதிரிதான் நானும் பாக்குறேன். ஏன்னா வித் பேட் நேத்துமே ஜெமிமா ரோட்ரிக்ஸ் பெருசா அடிக்கல. ஷெஃபாலி வர்மாவும் அதே தான். நீங்க பழைய ஷெஃபாலி வர்மா பாத்துட்டீங்க அப்படின்னா 2 மேட்ச்ல ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் அடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு வந்து பழைய ஷெஃபாலி வர்மான்னு நான் சொல்லல. ஏன்னா இடையில ஷெஃபாலி வர்மாவோட ஃபார்ம் டிப் ஆகி அவங்களால வந்து சீனியர் வேர்ல்டு கப்புக்குள்ள வர முடியாம பிரத்திகாராவல் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து அந்த ஒரு 2 மேட்ச் அடிச்சு கொடுத்தாங்க. அந்த மொமெண்டம் அவங்க கேரி பண்ணுவாங்க நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதை அவங்க கேரி ஃபார்வர்ட் பண்ண மாட்டாங்க. இல்ல அதுக்கு முன்னாடி பெருசா போலன்னு நினைக்கிறேன். இல்ல அடிச்சாங்க. நான் ஒரு மேட்ச் லைவா போய் பார்த்தேன் அங்க பெங்களூர்ல. அன்னைக்கு அவங்க தான் அடிச்சாங்க. அன்னைக்கு ஷெஃபாலி வர்மாவுடைய நாக் தான் நாங்க பார்த்தோம். ஒரு 2-3 மேட்ச் அடிச்சாங்க. பட் அந்த பழைய ஷெஃபாலி வர்மா இல்ல, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஷெஃபாலி வர்மா வந்து போட்டா பொழந்து விட்டுருவாங்க. அந்த ஒரு ஷெஃபாலி வர்மாவை பார்க்கல. பட் அந்த வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் டொமஸ்டிக் ஆடினாங்க. டொமஸ்டிக்ல வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் இவங்க ஆல்ரெடி பிரத்திகா ராவலுக்கு ஒரு பேக்கப் ஆப்ஷன் அந்த அந்த ஒரு இடத்துல தான் இருந்தாங்க. ஸ்ட்ரெயிட்டாவே வந்திருப்பாங்க. பட் பெர்ஃபார்மன்ஸும் பேசுச்சு. பிரத்திகா ராவல் இல்லைனாலும் நாங்கள் ஷெஃபாலி வர்மாவை எடுத்துட்டு வருவோம் அந்த ஒரு தைரியத்தை கொடுத்தது அவங்களுடைய அந்த டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்தியன் டீமுக்கு. ஸோ அந்த ஒரு ஃபார்மை கேரி அவுட் பண்ணி தான் வராங்க. பட் ஸ்டில் இந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு விஷயங்கள் இருக்கலாம். வைஸ் கேப்டன் ப்ரெஷர் அப்படி இருக்கலாம் மேபி. ஏன்னா நீங்க பட்டு எப்படி சொல்றது, ஹிட் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தைரியமா ஆடுவாங்க. இப்போ வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு. இப்போ இந்த 200 சேஸ் அப்படின்லாம் பார்க்கவே மாட்டாங்க. நான் அடிக்கிறேன், வந்தா வரட்டும். ரிஷப் பண்ட் மாதிரி தான். ரிஷப் பண்ட் சொன்னார் ஒரு இன்டர்வியூல, வேர்ல்ட் கப்புக்கு 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல் நான் இருந்திருந்தேன்னா ஒன்னு டீம் 300 தாண்டி இருக்கும், ஒன்னு டீம் 150க்கு ஆல் அவுட் ஆயிருக்கும். என்னுடைய நேச்சுரல் ஸ்டைல் இதுதான். அந்த மாதிரிதான் ஷெஃபாலி வர்மா ஆடுவாங்க. பட் இப்போ இந்த பொறுப்பு அப்படிங்கிறது ஓகே, 200 சேஸ் நம்ம ஒரு வைஸ் கேப்டன் முன்னாடி நின்று ஆடணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு. ஸோ அதனால அவங்களுடைய நேச்சுரல் கேம் போனதான் நான் பாக்குறேன். பட் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு நேச்சுரல் கேம் ஆடுங்க ஷெஃபாலி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அடுத்த மேட்ச்ல ஆடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். அதே மாதிரி ஜெமிமா ரோட்ரிக்ஸ் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கேமியோ ஆடினாங்க. பட் பினிஷ் பண்ணி கொடுத்துருக்கலாம். லாஸ்ட் ஓவர் 7 ரன் அப்படிங்கும் போது விக்கெட் தான். எஸ், பட் அந்த ஷாட் தேவைப்பட்டிருக்காங்க. பேட்டை விட ஆரம்பிச்சாங்க.
லாஸ்ட்ல வந்து அவங்க ஆமா. ஸ்ட்ரைக் ரொட்டேஷனை விட அவங்க பேட்டை விடுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. அதுதான் மேட்சை மாத்துச்சு. எஸ் 7 ரன் அப்படிங்கும்போது அந்த சைடு லாரா உல்வர்ட் இருக்காங்க. அதுக்கப்புறமும் பேட்டிங் ஆர்டர் நல்லா ஹெவியா இருக்கு. ஹெவி பேட்டிங் ஆர்டர், விக்கெட்டும் இருக்கு அப்படிங்கும்போது லூஸ் பால் ஒண்ணு கிடைச்சிருக்கும் கன்ஃபார்ம். ஒண்ணு போட்டிருப்பாங்க சோஃபி டிவைன். இப்ப அவங்களுடைய விக்கெட் தான் அந்த மேட்சே மாத்துற மாதிரி நான் பாக்குறேன். ஏன்னா இவங்க விக்கெட் ஆகி ப்ரெஷர்ல ப்ரெஷர்ல அடுத்த ஒரு பாலுக்கு அடுத்த ஒரு டாட் ஒன்னு ஆகும். அடுத்த ஒரு சிங்கிள் வந்தோடனே இவங்க ப்ரெஷர் ஆயிடுவாங்க. லாரா உல்வர்ட் ப்ரெஷர் ஆகி ஷார்ட் ஆட போய் தான் அந்த விக்கெட்டே விழுகும். இவங்களோட விக்கெட் தான் அந்த கேம் சேஞ்சிங்கா இருந்துச்சு. அந்த இடத்துல 7 ரன் அப்படிங்கிறது ரொட்டேட் பண்ணி ஆடி இருக்கலாம். பட் அந்த இடத்துல அதை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ப்ரெஷர் மேட்ச் தோத்த உடனே அவங்க 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 டக் அவுட்ல பார்க்கும்போது அந்த ஒரு ப்ரெஷர் தெரிஞ்சிச்சு. அந்த ஒரு புது கேப்டன் சில ஏன்னா ஒரு ட்ராஃபியே வின் பண்ணல அப்படின்னாலும் டெல்லி கேபிட்டல்ஸ் WPL ஒரு பெஸ்ட் பிரான்ச்சைசி தான். அதுக்கு காரணம் மெக்லானி. அந்த ஒரு பிக் ஷூஸ் அவங்க ஃபில் பண்ணணும் அப்படிங்கும் போது ஏகப்பட்ட ப்ரெஷர் இருக்கும். பட் அதை ஹேண்டில் பண்ணணும், அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை ஹேண்டில் பண்ணாங்கன்னா தான் அவங்களுடைய பேட்டிங்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி டீமையும் அடுத்த ஒரு கட்டத்துக்கு நகர்த்த முடியும். ஸோ பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு. ஸோ இந்த மேட்ச் ஸோ ஃபைனலி ஒரு சின்ன ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்கோம் ப்ரோ. இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு? போத் டீம்ஸ் இப்போ டெல்லி 2 மேட்ச் லூஸ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி குஜராத் 2 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. கோயிங் ஃபார்வர்ட் குஜராத் அடுத்த மேட்ச் மும்பை இந்தியன்ஸ்க்கு எகென்ஸ்டா விளையாடுறாங்க. 2 டஃப் டீம்ஸ், 2 பேருமே டெல்லி தோக்கடிச்சிட்டு வராங்க. ஸோ நாளைக்கு இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது? அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸ் அடுத்த மேட்ச இந்த மாதிரியான என்ன சேஞ்சஸ் எல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் அந்த மாதிரி. நீங்க சொல்லியிருந்தீங்க மேட்சுக்கு மேட்ச் வந்து WPL குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னு, அதோட மேட்சுக்கு மேட்ச் 200 வருதுன்னு. இன்னைக்கே மேட்சுக்கு மேட்ச் 200 வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம IPL இதை நம்ம பார்த்துருப்போம். ஆரம்பத்துல எல்லாம் வந்து ஒரு 140 150 இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு சீசன் 4க்கு மேல சர்வசாதாரணமா அந்த ஒரு 170 எல்லாம் வர ஆரம்பிச்சது. 170 180 அடிக்கிறது, ஒரு சில நேரம் வந்து 190 அடிக்கிறது. அந்த 190 அடிச்சுட்டு ஒரு 10 ரன்ல தோக்குறது, ஒரு 180 அடிச்சா ஒரு கம்ஃபர்டபுள் சேசிங், அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு கேம் எவால்வ் இப்ப IPL வந்து நம்ம பார்த்தோம்னா நீங்க 240 அடிச்சாலும் உங்களுக்கு வந்து சேஃப் இல்லாத மாதிரி இருக்குது, இம்பாக்ட் பிளேயர் ரூல்ஸ் வந்ததுனால. அதே ஒரு சுச்சுவேஷன் தான் WPL வர ஆரம்பிச்சிருக்கு. முதல் சீசன்ல எல்லாம் வந்து ஒரு 130 140 டிஃபெண்டபிளா இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போக போக ஒரு 160 அளவுக்கு டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சுது. போன சீசன் அதே தான், ஒரு 155 165 இருந்தா காம்படிஷனா இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த சீசன் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பவுலிங் ட்ராக், ஒரு டஃபான ட்ராக்கா இருந்தா மட்டும்தான் அந்த ஒரு 165 உங்களுக்கு வந்து ஒரு டிஃபெண்டபிள் டோட்டலா நான் பாக்குறேன். ஏன்னா அந்த குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேம்ஸா நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால அந்த ஒரு சேசிங் பேட்டர்னை வந்து எல்லா டீமுமே இப்ப ரிவைஸ் பண்ணலாம்னு நான் பாக்குறேன். அதாவது ரீஸ்டைல் பண்ணலாம்னு நான் பாக்குறேன். அதாவது பவர் பிளேல வந்து 50 ஃபார் நோ லாஸ் 50 ஃபார் 1 போறதை விட இடிப்போம் பவர் பிளே. இப்போ ஒரு 200+ சேஸ்ல அங்க வந்து ஒரு 60 ஃபார் நோ லாஸ்ன்னு இருக்கும்போது அது அங்க இருந்து நம்ம அதை கேபிட்டலைஸ் பண்ணுவோன்ற மாதிரி கொண்டு போகணும்ன்றது என்னோட ஒரு எண்ணம். அது மாதிரி டீம்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா கொஞ்சம் சில மூவ்மெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணாகணும். ஏன்னா கேம் எவால்விங், இந்த எவால்வ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் கொஞ்சம் எவால்வ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த சேசிங் வந்து ஈஸப் பண்ணி ஆட முடியும். மேட்சுக்கு மேட்ச் 200 வருதுன்னா உங்களுக்கு சேசிங் டீம் வந்து 200 அடிச்சுட்டா போதுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு எல்லாருமே வந்துருவாங்க. அதை நோக்கி புஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இங்க வந்து 200 கன்சீட் பண்றீங்களா, திருப்பி 200 சேஸ் பண்ணும். அதுக்கான ஒரு ஒரு இது நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலா நீங்க ப்ரிப்பரேஷன் எல்லா டீமுமே பண்ண ஆரம்பிக்கணும். சொல்லியிருந்தீங்க குஜராத் ஜெயின்ஸ் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். இங்கதான் குஜராத் ஜெயின்ஸுக்கு ரியல் டெஸ்ட் வருது. ஸோ எம்ஐயோட பவுலிங் வந்து நம்ம பார்த்துருக்கோம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃபர்ஸ்ட் விக்கெட்டை எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இம்மார்டலா ஆகி அடுத்தடுத்து விக்கெட்டுகள் அள்ளிக்கு நிற்கிறாங்க. குஜராத் ஜெயின்ஸுக்கு த ரியல் டெஸ்ட் பிகின்ஸ் அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ். இங்க நீங்க வந்து ஒரு ஸ்டார்டிங்ல நீங்க வந்து பெத்மோனியோ சோஃபி டிவைனோ நீங்க லாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து எக்ஸ்ப்ளோசிவ் டாப் ஆர்டர், அதாவது ஓவர்சீஸ் டாப் ஆர்டர். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோசிவ்னஸே கிடையாது. இந்தியனை தான் நீங்க இந்தியன் கோர் தான் டிபெண்ட் பண்ணி ஆகணும். இப்ப நீங்க வந்து மும்பை மேட்ச்ல வந்து உங்களை குஜராத்தை வந்து ஒரு 4 ஓவருக்கெல்லாம் உங்களை வந்து 25 ஃபார் 3ன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல புஷ் பண்ணிட்டா அனுஷ்கா சர்மா நின்னுட்டா பிரச்சனையே நான் சொல்ல மாட்டேன் குஜராத்தோட பேட்டிங்ல. அனுஷ்கா சர்மாவும் இந்த 3 விக்கெட்ல ஒருத்தவங்களா போயிட்டாங்கன்னா குஜராத் ஜெயின்ஸுக்கு அந்த மேட்ச் ரொம்ப டஃபா போகும், டெஸ்டிங் டைம்ஸா இருக்கும். ஆல்சோ ஃபார் மும்பை இந்தியன்ஸ், இங்க இவங்க வந்து திருப்பி இவங்க டாஸை லாஸ் பண்ணி, இல்ல சாரி முதல் 2 மேட்ச் இவங்க தான் டாஸ் ஜெயிக்கலன்னு, எம்ஐ தான் டாஸ் ஜெயிக்கலன்னு நினைக்கிறேன். இவங்க டாஸை வின் பண்ணிட்டு, ஆமா இவங்க டாஸை வின் பண்ணிட்டு குஜராத்தை நம்பி பேட்டிங் எடுத்து
அந்த பேட்டிங் வந்து இதே மாதிரி ஒரு பேட்டிங் ட்ராக் கிடைச்சி அதை கேபிட்டலைஸ் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்குது. எம்ஐக்கு நான் சொல்றது ஒரு நல்ல பெஸ்ட் பவுலிங் வாசஸ் பெஸ்ட் பேட்டிங் எம்ஐ வாசஸ் ஜிஜியை பொறுத்த வரைக்கும். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு அப்புறம் இன்னைக்கு ஓரளவு ரிகவர் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பவுலிங்ல கொஞ்சம் இது பண்ணணும். ஆல்சோ அந்த நான் சொல்ல மாதிரி இந்த 2 பிளேயர்ஸ் இந்தியன் கோர் பேட்ஸ்மேன் இவங்க ரெண்டு பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் டீமோட முறையில பூஸ்ட் பண்ணணும். டீமோட முறை பூஸ்ட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இவங்க யாரு கூட விளையாடுறாங்கன்றது மட்டும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பேச முடியும். டெல்லியோட நெக்ஸ்ட் மேட்ச் வந்து யூபி வாரியர்ஸ். யூபி வாரியர்ஸ் நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்குது. அதுல யூபியோட பாக்கணும். டெல்லி ஆர்சிபிக்கு அகேன்ஸ்ட் அது ஒரு டஃப்பான கேம் தான் யூபி வாரியர்ஸுக்கு போயின்னு இருக்குது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணா நல்லா இருக்கும். லைக் ஷஃபாலி வர்மா வந்து அவங்களோட பேட்ல இருந்து ரன் வர்றது, ஜெனிமா வந்து அந்த ஒரு பவுலிங் ரொட்டேஷன்ஸை கொஞ்சம் கரெக்ட் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணிட்டா அவங்க திருப்பி வின்னிங் ட்ராக் குள்ள வரலாம். இன்னமும் நிலைமை கை மீறி போகல. WPL வந்து டாப் இது வரைக்கும் டாப் டீமா முடிச்ச டெல்லியால அதை கரை சேர முடியல. அந்த எலிமினேட்டர் ஜெயிச்சு வர்ற ஒரு டீம் தான் கப்பை ஜெயிச்சிருக்குது. ஸோ டெல்லியும் அதே ரூட் எடுத்து ட்ரை பண்றாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. அவங்க அந்த மாதிரி அவங்க எண்ணம் இருக்காது. எப்படியாவது டாப்பை பிடிக்கணும்னு தான் அவங்க யோசிப்பாங்க. இன்னமும் நிலைமை அவங்க கையில தான் ஹோல்டிங்ல இருக்குது. அதை வந்து இவங்க தக்க வச்சுக்கணும்ன்றது என்னோட ஒரு எண்ணம். இப்போ பாப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு. டெல்லி கேபிட்டல்ஸ் நாளைக்கு வந்து ஆர்சிபி வர்சஸ் யூபி வாரியர்ஸ் மேட்ச், அதுவுமே நீங்க சொன்ன மாதிரி ஒரு டஃப்பான ஒரு மேட்சா தான் இருக்க போகுது. அதே மாதிரி டெல்லி கேபிட்டல்ஸுக்கு அடுத்த போட்டி யூபி வாரியர்ஸ்க்கு எகென்ஸ்டா, குஜராத் ஜெயின்ஸுக்கு அடுத்த போட்டி மும்பை இந்தியன்ஸ்க்கு எகென்ஸ்டா. அதுவுமே ஒரு பேட் வர்சஸ் பால் காம்படிஷனா தான் இருக்க போகுது. அந்த இன்னொரு ஃபேக்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்கும் மும்பை இந்தியன்ஸை குஜராத் ஜெயின்ஸ் டிஃபீட் பண்ணதே கிடையாது இந்த 3 சீசன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஹிஸ்டரியை மாத்தி ஒரு முறை கூட தோக்கடிச்சது இல்லை. ஸோ அந்த ஒரு ஹிஸ்டரியை மாத்தி அமைக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத. அதே மாதிரி நாளைக்கு மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் யூபி வாரியர்ஸ் மேட்ச் முடிஞ்ச உடனே நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் இதே மாதிரி. ஸோ அதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணுவோம். எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் அதான் விளையாண்டுருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்கள பத்தியும் நிறைய பேசுவோம், அனலைஸ் பண்ணுவோம். இந்த WPL சீசன் ஃபுல்லா ஒவ்வொரு மேட்சுமே நம்ம பேஜ்ல நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்குது உங்களுக்காக. நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறோம். ஸோ அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடை பெறுவது கீகா அண்ட் HPD. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.